சோழன் வந்து சந்தோஷமாக இருக்கார். எல்லோரும் என்ன நடந்துச்சு சொல்லுடா சொல்லுடா அப்படின்றாங்க. அப்போ வந்து அவர் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இங்கே ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. நிலாவை வந்து கேபினில் வந்து பார்க்குறாரு ராகவ். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நிலா. ஒரு தப்பு கூட அவங்க சொல்லலை. உங்கள் ப்ரெசன்டேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் நான் வந்து எல்லாருக்கும் வந்து ட்ரீட் கொடுக்க போகிறேன். எல்லோரும் இன்றைக்கி வந்து ட்ரீட் போகலாம். இதுக்கு செலவு வந்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். உடனே நிலா வந்து இல்லை நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னோடனே எல்லாருமே ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. சரின்னு நிலாவும் ஒத்துக்கிறாங்க. இங்கே ரெஸ்டாரண்ட்டில் எல்லாருமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்னு இருக்காங்க. அப்போ வந்து நிலாவுடைய ஃப்ரெண்டு வந்து கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பாருங்கள் நீங்கள் சாப்பிட்ட மிச்சம் தான் எங்களுக்கெல்லாம் கிடைக்கிது அப்படி இப்படின்னு சொல்லின்னு இருப்பாங்க. சும்மா இரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. அப்புறம் ராகவ் வந்து நானே உங்களை வந்து ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலா என்ன பண்ணுவாங்க, உடனே எஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு சோழனுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. சோழன் நான் அந்த மாதிரி ஃப்ரெண்டுங்க கூட நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன் சாப்பிட்றதுக்கு, நீங்கள் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கங்க அப்படின்வாங்க. நான் வந்துடுறேங்க, லொக்கேஷன் அனுப்புகிறேன், நீங்கள் வந்துடுங்க அப்படின்வாங்க. இங்கே சோழனும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துவாங்க. உடனே நிலாக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நான் அந்த ரெஸ்டாரண்ட் கீழே தாங்க இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ஏதோ வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்போ பின்னாடியே ராகவும் வருவார். நிலா காருக்குள்ளே ஏறிடுவாங்க. அப்போ சோழன்கிட்ட ராகம் வந்து இது ஏன் ஆள், பத்திரமா கூட்டிகிட்டு போ அப்படின்வார்.